என்ற சொந்த பேர் சின்னராசா தேவராசா. எனக்கு வயது இப்போ 60. நான் 25 வயதுல வயல் வேலைக்கு வெளிக்கிட்டால் எனக்கு நாள் சம்பளம் கொண்டாய்க்கும். நான் போய் எந்த உடம்ப முறிச்சு வேலை செய்து கூட உழைக்கணும் நான் எதிர்பார்க்கிறேன். அடுத்தது இரவுல காவலும் பார்ப்பேன். இரவுல லைட் போட்டு விளைய கொட்டி அரியும் பட்டுவேன். வெள்ளாமை என்று சொன்னால் எனக்கு ஏக்கருக்கு எவ்வளோ நெல் விதைக்கணும், അതിൻ്റെ பயணம் இருந்து எல்லாம் எனக்கு அளவு தெரியும். அப்படிதான் இந்த 25 வயதில் இருந்து 60 மட்டும் இதுவரைக்கும் எனக்கு 60 வயது ஒரு ஆஸ்பத்திரி போயில வருது இன்பம் நோய் நொடி ஒன்றும் இல்லை. எனக்கு வெள்ளாமை என்றால் கலை முழாக்கண்ணாதிரி அடிக்கு இன்னொரு தானிய வகை செய்யறேன்னால் நான் உன்னிப்பாக நிற்பேன். வேலையை போனால் எனக்கு இருக்கிற சரி வராது. வேலை முடிக்கணும் என் ஆசை. தண்ணி இப்போ வயலுக்கு விட்டு கொண்டுருக்கிறோம். ஒரு 2 உழா விடுறோம். உழுத உடனே அப்புறம் ஒரு 2-3 நாள் கழித்து திருப்பி மறுத்து போட்டு நெல் விதைக்க போகிறோம். அந்த காலத்தில் மாட்டால் இவ்வளோ எங்கண்ட கூழாமல் 200 தர மாட்டால் உழுது கையால் வெட்டி சூடு வச்சு அதை படங்களோடு அடித்து தான் வாழ்ந்தாங்க. இப்போ வெட்டு மிஷின் எல்லாம் நாங்கள் எவ்வளோ துன்பப்படுறோம். இதுக்கு பிறகு என்னதை கதைக்கிறது நான் ஒன்றுமே உடங்கேண்டால் இந்த மாடை ஒரு சோழி மாட்டை போட்டு மூட்டை உழுது போட்டு வேச்சு போட்டு போய் இப்போ எல்லாம் நாங்கள் அழிஞ்சோன்னா இருக்கிறோம். நெல்லும் என்ன விலை எங்கள்ட பயணம் இருந்து விலை கூட எல்லாம் கூட இப்போ நாங்கள் நெல் 7,000 வேண்டியதுனால் எங்கள்கிட்ட சிலவு ஒரே தலை வைக்கிறாங்க 50,000 ரூபா முடியுது. அது நெல் 20 ரூபாய்க்கு வெட்டி போட்டு அதை என்னத்தை எங்களுக்கு காணும். ஏதோ எங்கள்கிட்ட தொழில் இல்லை, சாப்பிடாம போகணும், விதைச்சு கொண்டு இருக்கிறோம். ஏதோ கடவுளாண்டு இருக்கிறோம் வயிறுக்கு.